அன்னை தெரசா சேரிட்டபிள் ட்ரஸ்டை இரு தூண்களாகவும் இரட்டை குழை துப்பாக்கி போல் கண்ணும் கருவழியுமாக இரண்டர கலந்து இன்முகம் மாறாமல் மக்களின் குறையை தெரிந்து கொண்டு மக்களின் மனம் அறிந்து அவர்களின் பசியும் அறிந்து இன்று வரை தொண்டு நிறுவனத்தை சிறப்பாக நடத்தி அன்னை தெரசாவின் அன்பு பிள்ளைகளாகவும் அவ்வன்பை அனைவருக்கும் கொடுத்து அன்புக்குரியவர்கள் என்ற பெயர் எடுத்த என் நிறுவனத்தின் போன்ற திரு ஏ தாஸ் அவர்களையும் அன்னை தெரசாவின் டிரஸ்டியான ஜேவியர் சார் அவர்களையும் மேலையில் அமர்ந்திருக்கும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் அன்னை தெரசாவின் அனைத்து நிறுவனங்களையும் இங்கு வருக வருக என வரவேற்கிறேன். சாதாரணமா சொல்லுவாங்க எல்லாருமே ஆண்கள் தான் ரொம்ப பலசாலி அப்படித்தானே. ஒரு வீட்டுல போய் ஒரு நகை தானே நீங்க தெரியுங்களா, யார கூப்பிடுறீங்க? அவங்களதான் கூப்பிடுறீங்க. அப்ப அவங்க தானே பலசாலி இல்லையா? இல்லையா? இல்ல பரவாயில்ல, என் பெண்கள் கொஞ்சம் நிமிஷம் தான் இருக்கீங்க. ஆக்சுவலி 40-10 சொல்லிட்டு ஒரு வலியோட நண்பர் 40-10 அந்த வழியை ஆண்களால 40-10 வரையும் அவங்களால தாங்க முடியும். நம்மளால எவ்வளவு தாங்க முடியாது தெரியுங்களா? 50 to 50 வரைக்கும் தாங்க முடியுமே. சோ யாரு பலசாலி? நாம தான் பலசாலி. ரெண்டு விஷயத்துல நம்ம பலசாலி. அதுக்காக ஆண்களை நான் குறைத்து மடைபெறவில்லை. அவர்கள் நமக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்கலாம். ஓகேங்களா? அறிவிலும் சரி உடல் அளவிலும் சரி பெண்கள் மிகவும் திறமைசாலிகளும் பலசாலிகளும் அதற்கு உதவியவர்கள் ஆண்களும். நான் ஒரு கை தட்டின ஓசை வரா தெரியுங்களா? இப்ப இங்க இருக்கிற சேரிட்டபிள் ட்ரஸ்ட்ல தேவ்ஸ்ரீ ஒரு வார்த்தை சொன்னாங்க. இங்க மேடையில எந்த ஆண்களுக்கு இடம் கொடுக்கல, அவங்கதான் பக்கத்துல இருந்தாங்க, அவங்களுக்கு இடத்த கொடுத்துருக்காங்கன்னா இன்னைக்கு நமக்கு ஸ்பெஷலா மகளிர் தினம் அதனால கொடுத்துருக்காங்க எல்லா ப்ரோக்ராம்லயும். ஆனால் இவர்கள் கொடுப்பார்கள். நான் ஏற்கனவே ஒரு ப்ரோக்ராம்ல கலந்துட்டப்போ பெண்களுக்கும் சரிசமமா உரிமைகளை அவர்கள் வழங்கினார்கள். அதனால அவர்களுக்கு பெரிய சொல்லணும். ஆனா அந்த காலத்திலேயே ஆண்கள் துணை கொண்டு பெண்களை வெளியில வந்திருக்காங்க. வெளியில போராடி தன் வாழ்க்கை தரத்தை உயர்த்திருக்காங்க. நிறைய பாடுபட்டு கிடைத்த சுதந்திரம் தான் நமக்கு. இந்த மகளிர் தினத்தை நாம் கொண்டாடக்கூடாது, அனுசரிக்கணும்னு சொல்றாங்க. அதாவது இது ஒரு கொண்டாட்டம் கிடையாது, இது ஒரு அனுசரணை. ஏன்னா நாம இதை போராடித்தானே பெற்றோம். ஆனாலும் கொண்டாட வேண்டும். ஏனென்றால் போராட்டத்தின் இறுதியில் நமக்கு கிடைத்தது சுதந்திரமே. தன்கிட்டயே இருக்கிற திறமைகளையும் அறிவையும் சில பெண்கள் அதை பயன்படுத்தாம அப்படியே வச்சு கொண்டதுனாலதான் முன்னுக்கு வர முடியாம இருந்துச்சு. சரிங்களா? அதனால இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அடுத்தவர்கள் நமக்கு ஒரு மோரல் சப்போர்ட்டிவா தான் இருக்கணுமே தவிர அவங்களை நாம டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது. யாரையும் நாம சார்ந்து இருக்க கூடாது. இவங்களாலதான் நமக்கு இது கிடைக்கணும், இவங்களை நோக்கிதான் நம்ம நகரணும், இவங்க சொல்படிதான் இது பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. பெண்களுக்கு நிறைய அறிவுகள் இருக்கு, அனுபவங்கள் இருக்கு, அவங்களுக்கு திறமைகள் இருக்கு. அதையும் தாண்டி பலம் மிக்கவர்கள். அதனால நீங்க எல்லாரும் பெண்கள் தினத்தை கொண்டாடுவது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே கொண்டாட வேண்டும், பெருமைப்பட வேண்டும். பெண்ணாய் பிறப்பதற்கே மாதவம் செய்ய வேண்டும். சின்ன வார்த்தை இல்லைங்க, அது கவிஞர் சொல்றாரு. அது பெரிய வார்த்தை, அது ரொம்ப பெரிய வார்த்தை. தவம்ன்றது பெரிய வார்த்தை. நம்ம சொல்லுவோம் இல்லையா, எனக்கு ஒரு பெண் பிள்ளை இல்ல, ஒரு ஆண் பிள்ளை இல்ல, கடவுள் எனக்கு அது கொடுத்துட்டாரு, ஒரு வரம் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. இந்த மாதிரி பெண்களின் நாட்டில் வரம், நீங்கள் வரமாய் கிடைத்தது இந்த தமிழகத்துக்கு. இந்த பெண்கள் வரமாக இல்லாமல் அவர்கள் அடுத்தவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக ஒரு ஆதாரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்னொரு ஒரு சின்ன கவிதை உங்களுக்காக நானா ஒரு ப்ரிப்பேர் பண்ண ஒரு சின்ன கவிதை. அந்த கவிதையோட என்னோட உரையை நான் நிறுத்துகிறேன். பெண்ணே, நீ மலராக இருங்கள், மல்லிகையாக அல்ல, தண்ணீரின் அளவுக்கு தானும் உயரும் தாமரையாக இருங்கள், கொடியாக இருங்கள், பற்றி படரும் கொடியாக இல்லை, கோட்டையின் உச்சியில் பரவும் வெற்றி குடையாக இருங்கள். பெண்மையை போற்றுங்கள், பெண்மையை கொண்டாடுங்கள், பெண்ணாய் பிறந்ததை பெருமைப்படுங்கள் என்று சொல்லி இங்கு வாய்ப்பளித்த எனது டிரஸ்டிக்கும் திரு ஜே தாஸ் அவர்களுக்கும் நன்றி கூறி
அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.